أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அஹ்ஸாப் போர் பற்றி கடந்த ஹுத்பாவில் கூறப்பட்டு வந்தது. அதாவது ஹைபரின் யூதர்களின் வாக்குறுதி மீறல் மற்றும் வன்மத்தின் காரணமாக முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தொடுத்து அவர்களை ஒழிப்பதற்காக எவ்வாறு காஃபிர்களின் ஒரு படை உருவானது என்பது பற்றி கூறப்பட்டது. இதற்கான மேற்கொண்ட விவரம் வரலாற்றிலிருந்து இவ்வாறு கிடைக்கிறது. ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுலைத் மற்றும் சுஃபியான் பின் அவுஃப் அஸ்லமி ஆகியோரை படைகளை பற்றி செய்தி அறிந்து வருவதற்காக அனுப்பினார்கள். ஆக இவர்கள் இருவரும் சென்றார்கள். இவர்கள் பைசா எனும் இடத்தை அடைந்ததும், பைசா என்பது மக்காவுக்கும் மதினாவுக்கும் நடுவில் ஜுல் ஹுலைஃபா எனும் இடத்தை தாண்டி அமைந்திருக்கும் ஒரு மைதான பகுதியாகும். ஜுல் ஹுலைஃபா மதினாவிலிருந்து 6-7 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. எவ்வாறாயினும் அபு சுஃபியானின் குதிரை வீரர்கள் இவர்கள் இருவர் பக்கமும் திரும்பினார்கள். இவர்களை பார்த்து விட்டார்கள். எதிரிகள் இவர்களை பார்த்ததும் இவர்கள் இருவரும் அவர்களுடன் போரிட்டவாறு ஷஹீதாகிவிட்டார்கள். இவர்கள் இருவரும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்பட்டார்கள். ஒரே கபரில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அகழ் தோண்டுவதாக முடிவானதும் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது குதிரையில் பயணமானார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பல முஹாஜிர்களும் அன்சாரிகளும் கூட இருந்தார்கள். ஆக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படை முகாமிடுவதற்காக இடத்தை தேடினார்கள். அப்பொழுது அன்னார் சலாஹ் எனும் மலை தம் முதுகுக்கு பின்புறம் வரும் வண்ணம் மசாஸ் முதல் ஜுபாப் மற்றும் ராத்திஜ் வரை அகழ் தோண்டப்பட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். இதுவே எல்லாவற்றையும் விட பொருத்தமான இடமாக தென்பட்டது. மசாஸ் மதினாவில் சுலாஹ் மலைக்கு அருகில் இருந்த ஒரு இடமாகும். ஜுபாப் மதினாவுக்கு அருகில் இருந்த ஒரு மலையின் பெயராகும். ராத்திஜ் மதினாவின் கோட்டைகளில் ஒரு கோட்டையாகும். இது யூதர்களின் கோட்டையாக இருந்தது. இது ஜுபாபுக்கு கிழக்கில் அமைந்திருந்த ஒரு சிறிய மலையாகும் என்றும் கூறப்படுகிறது. ஆக அன்றைய நாள் அகழ் தோண்டும் பணி துவங்கியது. முஸ்லிம்கள் பனு குரைலா கோத்திரத்திடமிருந்து கடப்பாறைகள், பெரிய கோடாரிகள், மண்வெட்டிகள் போன்ற தோண்டுவதற்கான பல கருவிகளை கடனாக வாங்கினார்கள். ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகழின் ஒவ்வொரு பக்கத்துக்கான தோண்டும் பணியை ஒரு சமுதாயத்திடம் ஒப்படைத்து விட்டார்கள். அன்னார் சஹாபாவை 10 அணிகளாக பிரித்து விட்டார்கள். மேலும் ஒவ்வொரு 10 பேருக்கும் ஏறத்தாழ 40 அடி நிலப்பரப்பை நிர்ணயித்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோண்டும் பணியில் தாமும் பங்கேற்றார்கள். மேலும் தமது முதுகில் மண் சுமந்தார்கள். எதுவரை என்றால் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதுகும் வயிறும் புழுதி படிந்து வந்தது. எந்த முஸ்லிம்கள் தங்களுக்கான பகுதியை முடித்து விடுவார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக சென்று விடுவார்கள். எதுவரை என்றால் அகழ் முழுமையடைந்து விட்டது. ஒருவேளை முடிந்துவிட்டதும் அமர்ந்து கொண்டார்கள் என்று இருக்கவில்லை. மாறாக தம் தோழர்களுக்கு உதவி செய்வதற்காக சென்றடைந்து விடுவார்கள். அகழ் தோண்டுவதில் எந்த முஸ்லிமும் பின்தங்கி இருக்கவில்லை. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் கூடைகள் கிடைக்காத போது விரைவாக தங்களது ஆடைகளை கொண்டு மண்ணை இடமாற்றுவார்கள்.
போர்வையிலேயே மண்ணை போட்டுக்கொண்டு சென்று விடுவார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதன் விவரத்தை எடுத்துரைத்துள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், இவ்வளவு பெரிய படையின் அசைவுகளை மறைத்து வைப்பது காஃபிர்களுக்கு சிரமமாக இருந்தது. பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒற்றறிவதற்கான ஏற்பாடும் மிகவும் உறுதி வாய்ந்ததாக இருந்தது. ஆக குறைஷியர்களின் படை மக்காவிலிருந்து புறப்பட்டுதான் இருந்தது. அதற்குள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை பற்றிய செய்தி சென்று சேர்ந்துவிட்டது. இதனால் அன்னார் சஹாபாவை ஒன்று திரட்டி இது குறித்து ஆலோசனை செய்தார்கள். இந்த ஆலோசனையில் ஈரானின் ஒரு களப்பற்ற சஹாபி ஹசரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். ஹசரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஜமிகளின் போர் வழிமுறையை அறிந்திருந்தார்கள். அதாவது அரேபியர் அல்லாதவர்களின் போர் வழிமுறையை அறிந்திருந்தார்கள். அவர்கள் மதினாவின் பாதுகாப்பற்ற பகுதிக்கு முன்னால் ஒரு நீளமான மற்றும் ஆழமான அகழ் தோண்டி நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் என்ற ஆலோசனையை முன்வைத்தார்கள். அகழ் தோண்டும் சிந்தனை அரேபியர்களுக்கு முற்றிலும் புதியதாக இருந்தது. ஆனால் அரபு அல்லாத வட்டாரங்களில் இந்த போர் வழிமுறை பொதுவாக வெற்றிகரமாக வழக்கில் உள்ளது என்பதை அறிந்து ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆலோசனையை ஏற்றார்கள். இந்த வழிமுறை சரியானது என்று அல்லாஹும் அன்னாருக்கு கூறினான் என்பது கடந்த ஹுத்பாவிலும் கூறப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, மதீனா மாநகரம் 3 திசைகளிலிருந்தும் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருந்தது. அதாவது வீடுகளின் தொடர்ச்சியான மதில்கள், அடர்த்தியான மரங்கள் மற்றும் இடைவிடாத பாறைகள் ஆகியவற்றின் காரணமாக இந்த திசைகள் காஃபிர்களின் படையின் திடீர் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பாக இருந்தன. சிரியாவின் திசை மட்டுமே எதிரிகள் அந்த பக்கமாக திரளாக வந்து மதீனாவின் மீது தாக்குதல் தொடுக்க முடிகின்ற வகையில் இருந்தது. எனவே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாதுகாப்பற்ற பக்கத்தில் அகழ் தோண்டுமாறு கட்டளையிட்டார்கள். அன்னார் சுயம் தமது கண்காணிப்பில் இடத்தில் அடையாளமிட்டு பணி பிரித்து கொடுக்கும் வழிமுறையின் அடிப்படையில் அகழை 10 கைகள் அளவுக்கு, அதாவது 15 அடிகளில் பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியையும் 10 சஹாபாவிடம் ஒப்படைத்தார்கள். இந்த குழுக்களை பிரிப்பதில் ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த கூட்டத்தில் சேர வேண்டும் என்ற மகிழ்ச்சிகரமான கருத்து வேறுபாடு வெளிப்பட்டது. ஒவ்வொரு கூட்டமும் ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி அவர்கள் அதில் சேர வேண்டும் என்று விரும்பியது. அவர்கள் முஹாஜிராக கருதப்பட வேண்டுமா அல்லது அவர்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னரே மதினாவிற்கு வந்திருந்தார்கள் என்பதனால் அன்சாரிகளில் கணக்கிடப்பட வேண்டுமா என்ற கேள்வி எழுந்தது. ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த போர் வழிமுறையை எடுத்து வைத்தவர். அதுபோக ஒரு திறமைசாலி, முதுமை அடைந்திருந்தும் வலுவான மனிதராக இருந்தார். ஆகிய இந்த காரணங்களினால் ஒவ்வொரு குழுவும் அவர்களை தம்முடன் இணைத்துக் கொள்ள விரும்பியது. இறுதியில் இந்த கருத்து வேறுபாடு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான பார்வைக்கு முன்வைக்கப்பட்டது. அன்னார் இரு பிரிவினரின் வாதங்களையும் கேட்டார்கள். இரு சாராரும் ஒவ்வொருவரும் முன்வைத்த வாதங்களை அன்னார் கேட்டார்கள். பிறகு புன்சிரித்தவாறு கூறினார்கள், சல்மான் இருவரையும் சேர்ந்தவர் இல்லை. அவர் முஹாஜிர்களைச் சேர்ந்தவரும் இல்லை, அன்சாரிகளைச் சேர்ந்தவரும் இல்லை. மாறாக சல்மானு மின்னா அஹ்லுல் பைத், அதாவது சல்மான் எனது வீட்டாரில் ஒருவராக கணக்கிடப்பட வேண்டும். அந்த நேரத்திலிருந்து ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டு நபராக கருதப்படும் கண்ணியம் ஹதரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றது. ஆக அகழ் தோண்டும் தீர்மானம் உறுதியான பிறகு சஹாபா பெருமக்கள் கூட்டம் தொழிலாளிகளின் ஆடையை அணிந்து கொண்டு போர்க்களத்துக்கு புறப்பட்டு வந்தது. அகழ் தோண்டும் பணி எளிய பணியாக இருக்கவில்லை, பெரும் சிரமமான பணியாக இருந்தது. பிறகு இந்த பருவமும் குளிர்காலமாக இருந்தது. அதனால் அந்த நாள்களில் சஹாபா கடும் துன்பங்களை மேற்கொண்டார்கள். மற்ற தொழில்கள் முற்றிலும் நிறுத்தப்பட்டுவிட்டன. அன்றாட உணவை அன்றாடம் சம்பாதிக்கும் பணி செய்து வந்த மக்களும் இருந்தார்கள். சஹாபாவில் இத்தகைய மக்கள் குறைவாக ஒன்றும் இருக்கவில்லை. அன்றாட தேவைக்கு அன்றாடம் பணி செய்து வந்தார்கள். அதன் மூலம் அவர்களுக்கு உணவுக்கான படம் கிடைத்து வந்தது. அவர்களுக்கோ அந்த நாள்களில் பசி மற்றும் பட்டினிக்கான இன்னலையும் பொறுத்து கொள்ள வேண்டி வந்தது. சஹாபாவிடம் பணியாளர்களும் அடிமைகளும் கூட இருக்கவில்லை. எனவே எல்லா சஹாபாவுக்கும் சுயமே தம்முடைய கைகளால் வேலைகள் செய்ய வேண்டி வந்தது. 10 பேர்களை கொண்ட குழு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததே. அவர்கள் தங்களுடைய பணிகளை தங்களுக்குள் இவ்வாறு பிரித்து கொண்டிருந்தார்கள். அதாவது சிலர் தோண்டுவார்கள், சிலர் தோண்டி எடுக்கப்பட்ட மண்ணையும் கற்களையும் கூடைகளில் நிரப்பி தம்முடைய தோள்களில் சுமந்து வெளியில் கொட்டி கொண்டே இருப்பார்கள். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தமது நேரத்தின் பெரும் பகுதியை அகழ் பக்கம் செலவழித்து வந்தார்கள். சில வேளைகளில் தாமும் சஹாபாவுடன் இணைந்து தோண்டும் பணியையும் மண்ணை சேர்த்து வாரி இடமாற்றும் பணியையும் செய்து வந்தார்கள்.
அகழ் தோண்டும் போது புத்துணர்ச்சியுடன் வைத்திருப்பதற்காக கவிதைகளும் பாடப்பட்டு வந்தன. இதன் விபரத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் சஹால் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியோர் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வருகை தந்தபோது நாங்கள் அகழ் தோண்டிக் கொண்டிருந்தோம். மேலும் எங்களுடைய தோள்களில் வைத்து மண்ணை இடமாற்றிக் கொண்டிருந்தோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய இந்த கடும் உழைப்பையும் பசியையும் கண்டபோது இவ்வாறு கூறினார்கள், அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆஹிரா ஃபக்ஃபிரில் அன்சார வல் முஹாஜிர். அதாவது, அல்லாஹ்வே, சுகபோகமோ மறுமையின் சுகபோகம் மட்டும்தான், எனவே நீ அன்சாரிகளையும் மொஹாஜிர்களையும் மன்னித்தருள்வாயாக. இதற்கு சஹாபா பெருமக்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலளித்தவாறு இவ்வாறு கூறினார்கள், நஹ்னுல்லதீன பாயஉ முஹம்மதன் அலல் ஜிஹாதி மா பகைனா அபதா. அதாவது, நாங்கள் உயிருள்ளவரை ஜிஹாது செய்வோம் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பைஅத் செய்தவர்களாவோம். ஹஜ்ரத் பராபின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிப்பு வருகிறது. அவர்கள் அறிவிக்கிறார்கள், அகழ் நாளன்று நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மண் சுமக்க கண்டேன். இதுவரை என்றால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய வயிற்றின் வெண்மை மண்ணால் மறைந்துவிட்டது. நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு ரௌஹாவின் இந்த கவிதைகளை கூற கேட்டேன். வல்லாஹி லவ்லா மஹ்ததைனா பலா தசத்தக்னா வலா சொல்லைனா ஃபஅன்சிலன் சகீனத்தன் அலைனா வசப்பித்தில் அக்தாம இன் லாகைனா வல் முஷ்ரிகூன கத் பகவ் அலைனா இதா அராது ஃபித்னத்தன் அபைனா. அதாவது, எங்கள் எஜமானனே, உனது அருள் இல்லாமல் இருந்திருந்தால் எங்களுக்கு நேர்வழி கிடைத்திருக்காது. நாங்கள் சதக்கா மற்றும் தான தர்மங்கள் செய்வதற்கும் உன்னை வணங்குவதற்கும் தகுதி படைத்தவர்களாக ஆகியிருக்க முடியாது. எனவே இறைவா, நீ எங்களை இந்த அளவுக்கு கொண்டு சேர்த்திருக்கும் போது இப்பொழுது இந்த இன்னலின் போது எங்களுடைய உள்ளங்களுக்கு நிம்மதியை வழங்குவாயாக. ஒருவேளை எதிரியுடன் மோத நேரிட்டால் எங்களுடைய பாதங்களை உறுதியாக வைத்திருப்பாயாக. இந்த மக்கள் எங்களுக்கு எதிராக அநீதியாகவும் அக்கிரமமாகவும் தாக்குதல் தொடுக்கிறார்கள் என்பதையும் எங்களை எங்களது மார்க்கத்திலிருந்து விலக்குவதுதான் அவர்களது எண்ணம் என்பதையும் நீ அறிவாய். ஆனால் எங்கள் இறைவா, உனதருளால் எங்கள் நிலை எப்படி இருக்கிறதென்றால், அவர்கள் எங்களை மார்க்கத்திலிருந்து விலக்குவதற்காக ஏதாவது சதி தீட்டும் போது நாங்கள் அவர்களது சதியை தொலைவிலிருந்தே முறியடித்து விடுகிறோம். அவர்களுடைய குழப்பத்தில் சிக்க மறுத்து விடுகின்றோம். அபைனா அபைனா, மறுத்து விடுகின்றோம் என்று கூறும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓசையை உயர்த்துவார்கள். கவிதையின் இறுதியில் ஓசையை நீட்டுவார்கள் என்றும் ஒரு அறிவிப்பில் உள்ளது. எவ்வாறாயினும் அகழ் தோண்டுவது கடும் உழைப்பை வேண்டும் ஒரு பணியாக இருந்தது. பிற சஹாபா பெருமக்களைப் போன்று ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அகழ் தோண்டுவதில் கூடவே இருந்தார்கள். சில வேளை கடப்பாறை செலுத்துவார்கள் என்றால், சில வேளை மண்வெட்டியை வைத்து மண்ணை வாரி எடுப்பார்கள், சில வேளை கூடையில் மண் சுமப்பார்கள். ஒரு நாள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக அதிகமாக களைப்பு ஏற்பட்டதனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து விட்டார்கள். பிறகு அன்னார் தமது வலது பக்கமாக கல் மீது சாய்ந்து கொண்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறக்கம் வந்துவிட்டது. எனவே ஹதரத் அபு பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமாட்டில் நின்று கொண்டார்கள். மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்பிடாமல் இருக்கும் பொருட்டு மக்களை அன்னார் பக்கமாக கடந்து செல்ல விடாமல் தடுத்து வந்தார்கள். சிறிது நேரம் கழித்து ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் வெடித்ததும் அன்னார் உடனடியாக எழுந்து நின்றார்கள். நீங்கள் ஏன் என்னை எழுப்பவில்லை? அதாவது, நான் உறங்கிக் கொண்டிருந்தேன், ஏன் என்னை தூக்கத்திலிருந்து எழுப்பவில்லை என்று கேட்டார்கள். பிறகு அன்னார் பெரிய கோடாரியை எடுத்து நிலத்தில் அடிக்க துவங்கினார்கள். அதாவது, வேலையை துவங்கிவிட்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பங்களிப்பு மற்றும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆக்களின் பரக்கத்தால் சஹாபாவோ தமது வேதனையையும் கடின உழைப்பினால் ஏற்படும் பெரும் வேதனையையும் மறந்தே விடுவார்கள். ஒரு பக்கம் தூய கவிதைகள் பாடப்பட்டு வந்தன என்றால் மறுபக்கம் லேசான நகைச்சுவையும் இருந்து வந்தது. ஆக ஒருமுறை சிறு வயது இளைஞராக இருந்த ஹஜ்ரத் ஜயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அகழ் தோண்டிக் கொண்டே இருக்கும்போது அகழுக்கு உள்ளேயே உறங்கிவிட்டார்கள். எனவே அவர்களின் தோழர் ஒருவர் அவர்களுடைய தோண்டும் கருவிகளை விளையாட்டாக எடுத்து வைத்துக் கொண்டார்கள். அவர்கள் கண் வெடித்த போது தம்முடைய பொருள்களை இல்லாததை பார்த்து பதற்றமடைந்து விட்டார்கள். ஆனால் மற்ற நண்பர்களோ இவர்கள் கவலைப்படுவதை பார்த்து மகிழ்ந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது பற்றி தெரிய வந்ததும் அன்னார் ஹதரத் ஜயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், பாலகனே, உனது பொருள்களை பற்றி தெரியாத அளவுக்கு நீ உறங்கிவிட்டாயே என்று கூறினார்கள். ஓர் அறிவிப்புக்கு ஏற்ப ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே ஹதரத் ஜயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்றார்கள். மேலும் புன்சரித்தவாறு, யா அபா ருகாத், அதாவது உறக்கத்தில் மூழ்கி போகும் நபரே என்று கூறினார்கள். அத்துடன் இது போன்ற நகைச்சுவை செய்வதையும் நுட்பமான முறையில் சீர்திருத்தினார்கள்.
ஜைதுடைய பொருள்களை பற்றி யாருக்காவது தெரியுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது ஒரு நபர், ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவருடைய பொருள்கள் என்னிடம் உள்ளன, நான் தான் எடுத்து வைத்திருந்தேன் என்று பெண்ணுடன் கூறினார்கள். அதற்கு அன்னார், ஒரு முஸ்லிமை அவருடைய ஆயுதங்கள் மற்றும் பொருள்களை எடுத்து வைத்துக்கொண்டு இப்படி தொந்தரவு செய்யக்கூடாது என்று கூறினார்கள். சஹாபாவின் தொடர்ச்சியான இந்த 24 மணி நேர முயற்சி மற்றும் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆக்களின் பரக்கத்தால் இந்த அகழ் தோண்டும் பணி முழுமையடைந்து விட்டது. முஸ்லிம்கள் அகழ் தோண்டி அதை உறுதி வாய்ந்ததாக ஆக்கிவிட்டார்கள். அகழ் தோண்டும் பணி எவ்வளவு காலகட்டத்தில் நிறைவடைந்தது என்பது தொடர்பாக இவ்வாறு அறிவிப்புகள் உள்ளன. 6 நாள்கள், 10 நாள்கள், 15 நாள்கள், 20 நாள்கள் மற்றும் 1 மாதம் இந்த கால அளவுகள் எடுத்துக் கூறப்படுகின்றன. 15 நாள்கள் மற்றும் 1 மாதம் குறித்து அதிகம் பேர் கருத்துரிமித்திருக்கிறார்கள். இந்த அகழின் நீளம் ஏறத்தாழ 6000 அடி அல்லது ஒரு 3.5 மைல் தொலைவு இருந்தது. அகலம் 9 கைகள் அளவும் ஆழம் 7 கைகள் அளவும் எடுத்துக் கூறப்படுகிறது. ஒரு கை என்பது 1.5 அடி என்று கூறப்படுகிறது. இவ்வாறு அகலம் 13-14 அடியும் ஆழம் 10-11 அடியும் ஆகிறது. இந்த மிக நீளமான அகலமான அகழ் பல நூற்றாண்டுகள் வரை இருந்தது. எதுவரை என்றால், பத்ஹான் பகுதியிலிருந்து தொடர்ச்சியான நீரோட்டம் மற்றும் பிளவின் காரணமாக அது சிறிது சிறிதாக இல்லாமல் ஆகிக் கொண்டே இருந்தது. பத்ஹான் என்பதும் மதீனாவின் பிரசித்தி பெற்ற 3 பள்ளத்தாக்கில் ஒன்றாகும். மற்ற 2 பள்ளத்தாக்குகள் அகீக் மற்றும் கினாஹ் பள்ளத்தாக்குகள் ஆகும். அகழை கடந்து செல்வதற்கான வழி உருவாவதற்காக மக்கள் அதை கொஞ்சம் மூடிவிட்டிருந்தார்கள். மீதமிருந்த பள்ளத்தாக்கு பல் மூலமாக, அதாவது சேறு கலந்த மழைநீர் மூலமாக மூடிக்கொண்டது. பல் என்பது நதியிலிருந்து மழை நீருடன் கலந்து வரும் சேராகும். அது சேர்ந்து கொண்டே போனது. அதன் மூலம் அகழ் மூடிக்கொண்டது. ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டின் மதீனாவின் வரலாற்றை எழுதும் புகழ்பெற்ற வரலாற்றாசிரியர் ஹாஃபிஸ் இப்னு நஜ்ஜார் எழுதுகிறார், அகழை பொறுத்தமட்டில் அது இன்றும் நமது காலத்தில் இருக்கிறது. ஆயினும் அது கால்வாயாக மாறிவிட்டது. அதன் சுவர்கள் பல இடங்களில் இடிந்துவிட்டன. மேலும் பெருமளவிலான பேரித்த மரங்கள் அதற்குள் வளர்ந்துவிட்டன. ஹிஜ்ரி 9ஆம் நூற்றாண்டின் ஓர் எழுத்தாளர் எழுதுகிறார், இன்று அந்த அகழிலிருந்து ஒன்றுமே எஞ்சவில்லை. 600 ஆண்டுகள் வரையோ இது நிலை பெற்றிருந்தது. 9ஆம் நூற்றாண்டில் அவர் எழுதுகிறார், பத்ஹான் பள்ளத்தாக்கின் ஒரு பகுதியான அந்த நதியின் மூலமாக அது அந்த இடத்தில் ஓடுவதை வைத்து அது அமைக்கப்பட்ட இடம் தெரிய வருகிறது. அதை தவிர வேறு எந்த அடையாளமும் இல்லை. இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. மதீனாவில் இந்த நாள்கள் அச்சம், திகில் மற்றும் கவலையூட்டுபவையாக இருந்தன. நயவஞ்சகர்கள் சாக்குப்போக்குகளை உருவாக்கி தத்தமது தங்குமிடங்கள் மற்றும் வீடுகளின் பக்கம் செல்ல துவங்கிவிட்டார்கள். ஆனால் சஹாபாவின் பொதுவான உத்வேகத்தையும் பேரார்வத்தையும் பார்க்க வேண்டுமே. குழந்தைகளும் பெண்களும் கூட அவர்களுடன் தோளோடு தோள் நின்று அவர்களுடைய துணிவை அதிகரிப்பதற்கும் அவர்களுக்கு உதவுவதிலும் முன்னணியில் இருந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய துணைவிமார்களும் இந்த ஆபத்தான தருணத்தில் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் வீரத்துடன் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் துணை நின்றவர்களாக தென்படுகிறார்கள். அகழ் மதீனாவுக்கு வெளியில் தோண்டப்பட்டு கொண்டிருந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் இங்கேயே இருந்து வந்தார்கள். மதீனாவின் பெண்களையும் குழந்தைகளையும் மதீனாவில் சில பாதுகாப்பான கோட்டைகளுக்கு மாற்றிவிட்டிருந்தார்கள். எனவே சிலவேளை ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்வார்கள். சில நாள்கள் இருப்பார்கள். பிறகு ஹதரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சில நாள்கள் இருப்பார்கள். பிறகு ஹதரத் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சில நாள்கள் இருப்பார்கள். மற்ற எல்லா தூய துணைவிமார்களும் பனு ஹாரிசாவின் வலுவான கோட்டைகளில் இருந்தார்கள். தூய துணைவிமார்கள் பனு ஜுரைக் உடைய நஸ்ர் எனும் கோட்டையில் இருந்ததாக சிலர் கூறினார்கள். தூய துணைவிமார்கள் சிலர் ஃபாராவில் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. இவை பல்வேறு அறிவிப்புகளாகும். ஃபாரா என்பது மதீனாவில் ஹதரத் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கோட்டையாக இருந்தது. அகழ் தோண்டும் நேரத்தில் சில அற்புதங்களும் நடந்தன. அவற்றில் ஒன்றாக தோண்டும் போது பாறை உடையாமல் இருந்த நிகழ்வும் எடுத்துக் கூறப்படுகிறது. அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, அகழ் தோண்டும் போது கடினமானதும் பாறை நிறைந்ததுமான ஒரு இடம் வந்துவிட்டது. கடினமாக முயற்சி செய்தும் சஹாபாவால் அந்த இடத்தை தோண்ட முடியாமல் போனது. இறுதியில் அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து முறையிட்டார்கள். அன்னார் கடப்பாறையை வாங்கி அந்த இடத்தில் அடித்ததும் அந்த பாறை நிறைந்த பகுதி மணலை போன்று உதிர்ந்து போனது. ஒரு அறிவிப்பில் இவ்வாறு உள்ளது, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது தண்ணீர் கொண்டு வர செய்தார்கள். அதில் தமது அருளுக்குரிய உமிழ்நீரை கலந்தார்கள். பிறகு அன்னார் அல்லாஹ்விடம் துஆ கேட்டார்கள். அதற்கு பிறகு இந்த தண்ணீரை அந்த பாறை நிறைந்த பகுதியில் தெளித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அங்கிருந்த சஹாபாவில் சிலர் கூறுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையை வழங்கி வெளிப்படுத்திய அந்த இறைவன் மீது ஆணையாக இந்த தண்ணீர் பட்டவுடனேயே அந்த நிலம் மென்மையாகி மணலை போன்று ஆகிவிட்டது.
அரசர்கள் பற்றிய நற்செய்தி வழங்கப்பட்ட அந்த நிகழ்வு வேறு நிகழ்வாகும். அந்த இன்னொரு நிகழ்வு இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. முதல் நிகழ்வோ தண்ணீர் ஊற்றுவது பற்றி இருந்தது. இந்த நிகழ்வில் அன்னாருக்கு வருங்கால அரசாட்சிகள் பற்றி நற்செய்திகள் வழங்கப்பட்டன. அது பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. மற்றொரு சந்தர்ப்பத்தில் நடந்ததாக கூறப்பட்டுள்ளதாவது, ஹதரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஒரு பாறையை உடைக்க முடியாமல் இருந்தது. எனவே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து கடப்பாறையை வாங்கி கொண்டார்கள். ஹதரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் உடைக்க முடியாமல் இருந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடமிருந்து கடப்பாறையை வாங்கி கொண்டார்கள். அன்னார் ஓர் அடி அடித்ததும் ஒரு மின்னலை போன்று பொறிவு தென்பட்டது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று கூறினார்கள். அருகில் இருந்த சஹாபாவும் அல்லாஹு அக்பர் என்று கூறினார்கள். மேலும் அதன் ஒரு பகுதி உடைந்து விட்டது. பிறகு ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது முறை அடித்தார்கள். மேலும் அதிலிருந்து ஒளி தென்பட்டது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று கூறினார்கள். மேலும் பாறையின் இன்னும் சிறிது பகுதி உடைந்து விட்டது. பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது முறை அடித்தார்கள். மேலும் பாறையின் மீதமிருந்த பகுதியும் உடைந்து விட்டது. பிறகு அதிலிருந்து இன்னும் ஒரு வெளிச்சம் வெளிப்பட்டது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று கூறினார்கள். சஹாபாவும் ஒவ்வொரு முறையும் அல்லாஹு அக்பர் என்று கூறினார்கள். அருகிலேயே நின்று கொண்டிருந்த ஹதரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் கடப்பாறை வைத்து அடிக்கும்போது பாறையிலிருந்து ஒரு ஒளி போன்று வெளிப்பட்டு வந்ததே, தாங்கள் அல்லாஹ் அக்பர் என்றும் கூறினீர்களே என்று பணிவுடன் கேட்டார்கள். இதற்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சல்மானே, நீரும் ஒளியை பார்த்தீரா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், ஆமாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் பார்த்தேன் என்று பணிவுடன் கூறினார்கள். இதற்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முதல் முறை வெளிச்சம் வெளிப்பட்ட போது ஹைரா மற்றும் கிஸ்ராவின் மாளிகைகள் எனக்கு காட்டப்பட்டன. மேலும் ஜிப்ரீல் அவர்களிடம் தங்களது உம்மத் இதை கைப்பற்றும் என்று கூறினார்கள். இரண்டாவது முறை வெளிச்சத்தில் ரோம் தேசத்தின் செந்நிற மாளிகைகள் எனக்கு காட்டப்பட்டன. மேலும் ஜிப்ரீல் அவர்கள் தங்களது உம்மத் இதை கைப்பற்றும் என்று கூறினார்கள். மூன்றாவது முறை வெளிச்சம் வெளிப்பட்ட போது சனாவின் மாளிகைகள் எனக்கு காட்டப்பட்டன. மேலும் ஜிப்ரீல் அவர்கள் தங்களது உம்மத் இவற்றையும் வெற்றி காணும் என்று கூறினார்கள். எனவே உங்களுக்கு நற்செய்தி. அனைவரும் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கு உரித்தாகும். இது உண்மையான வாக்குறுதியாகும். அல்லாஹ் நெருக்கடியான நிலைக்கு பிறகு நமக்கு உதவிக்கான வாக்குறுதி அளித்துள்ளான் என்று கூறினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரசீகத்தின் மாளிகைகளின் அடையாளங்களை ஹதரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அவர்களிடம் எடுத்து கூறிய போது, ஹதரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் உண்மையை கூறியுள்ளீர்கள், இது அதன் அடையாளமாகும் என்று கூறினார்கள். இவை அடையாளங்களாகும் என்று இவ்வாறு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களோ, அவற்றில் ஹதரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அவர்கள் அன்னார் கூறியதை உண்மைப்படுத்தினார்கள். அவர்கள், தாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதராவீர்கள் என்று நான் சாட்சி பகர்கிறேன் என்று கூறினார்கள். பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சல்மானே, அல்லாஹ் இந்த வெற்றிகளை எனக்கு பிறகு வழங்குவான். சிரியா வெற்றி கொள்ளப்படும். ஹர்கல் பேரரசன் தனது ஆளுமை பகுதியின் கடைசி எல்லை வரை ஓடிவிடுவான். நீங்கள் சிரியாவை வெற்றி கொள்வீர்கள். எவரும் உங்களோடு சண்டையிடவோ உங்களை எதிர்க்கவோ மாட்டார். மேலும் இந்த கிழக்கு வெற்றி கொள்ளப்படும். கிஸ்ரா பேரரசன் கொல்லப்படுவான். அவனுக்கு பிறகு எந்த கிஸ்ராவும் இருக்க மாட்டான். நயவஞ்சகர்கள் இதை பெரிதும் பரிகாசம் செய்து வந்தார்கள். இன்னல்கள், இயலாமை, அச்சம் மற்றும் திகில் நிறைந்த இந்த நிலையில் அந்த மகத்துவமிக்க ஆனால் வெளிப்படையாக பார்க்கையில் சாத்தியமற்றதாக தென்படும் நற்செய்திகள் மூலம் நம்பிக்கை கொண்டவர்களின் ஈமானோ இன்னும் அதிகரித்துவிட்டது. அவர் வரலாற்றில் இவ்வாறு எழுதியுள்ளார், இன்னல்கள், இயலாமை, அச்சம் மற்றும் திகில் நிறைந்த இந்த நிலையில் அந்த மகத்துவமிக்க ஆனால் வெளிப்படையாக பார்க்கையில் சாத்தியமற்றதாக தென்படும் நற்செய்திகள் மூலம் நம்பிக்கை கொண்டவர்களின் ஈமானோ இன்னும் அதிகரித்துவிட்டது. அவர்களது முகமலர்ச்சி இன்னும் அதிகரிப்பதற்கு அது காரணமாக அமைந்தது. ஆனால் நயவஞ்சகர்கள் இதில் பரிகாசம் செய்ய துவங்கிவிட்டார்கள். நயவஞ்சகர்கள் கூறினார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் யஸ்ரபில் இருந்து கொண்டு, மதீனாவில் இருந்து கொண்டு ஹைராவின் மாளிகைகள் மற்றும் கிஸ்ராவின் நகரங்களை பார்ப்பதாகவும் நீங்கள் அவற்றை வெற்றி காண்பீர்கள் என்றும் தெரிவிக்கிறார்கள். ஆனால் நீங்களோ இங்கு உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அகழ்களை தோண்டுகிறீர்கள். நீங்கள் இங்கிருந்து வெளியேறி சிறிது தூரம் இயற்கை தேவைக்காக செல்லும் அளவுக்கு கூட உங்களிடம் ஆற்றல் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் நயவஞ்சகர்களின் இந்த தன்மையை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் இவ்வாறு வெளிப்படுத்தியுள்ளான், وَإِذْ يَقُولُ الْمُنَافِقُونَ وَالَّذِينَ فِي قُلُوبِهِمْ مَرَضٌ مَا وَعَدَنَا اللَّهُ وَرَسُولُهُ إِلَّا غُرُورًا. மேலும் அல்லாஹும் அவன் தூதரும் ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் எங்களிடம் வாக்குறுதி அளிக்கவில்லை என்று நயவஞ்சகர்களும் உள்ளங்களில் நோயுடையோரும் கூறிய நேரத்தையும் நினைத்து பாருங்கள். ஆனால் பார்ப்பவர்கள் பிறகு நடந்ததை பார்த்தார்கள்.
சில ஆண்டுக்குள்ளேயே ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மற்றும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆகியோரின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் இந்த நகரங்கள் மற்றும் மாளிகைகள் அனைத்தும் வெற்றி காணப்பட்டன. இதே ஆதரவற்ற இயலாமையில் இருந்த பட்டினி கிடந்த நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த மாளிகைகளின் உரிமையாளர்களாக ஆனார்கள். ஹதரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த எல்லா வெற்றிகளையும் நான் கண்டேன். பாறையை உடைத்தது மற்றும் அற்புதங்கள் வெளிப்பட்டது ஆகிய இந்த நிகழ்வுகளை ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது பாணியில் எடுத்துரைத்துள்ளார்கள். அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள், நெருக்கடியான மற்றும் சிரமமிக்க நிலையில் அகழ் தோண்ட தோண்ட ஒரு இடத்திலிருந்து ஒரு பாறை வெளிப்பட்டது. அது எவ்வகையிலும் உடைந்த பாடில்லை. சஹாபாவின் நிலை எப்படி இருந்ததென்றால், அவர்கள் 3 நாட்கள் தொடர்ந்து பட்டினி கிடந்ததால் மிகவும் சோர்வடைந்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் நொந்து போய் அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். மேலும் ஒரு பாறை இருக்கிறது, அது உடைந்த பாடில்லை என்று பணியுடன் கூறினார்கள். அப்பொழுது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலையும் எப்படி இருந்ததென்றால், அன்னார் பசியின் காரணமாக வயிற்றில் கல்லை கட்டி வைத்திருந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அங்கு சென்றார்கள். ஒரு கடப்பாறை எடுத்து அல்லாஹ்வின் பெயரை கூறி அந்த பாறை மீது அடித்தார்கள். இரும்பு பட்டதனால் பாறையிலிருந்து ஒரு பொறி தென்பட்டது. இதை கண்ட ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரத்த குரலில் அல்லாஹு அக்பர் என்று கூறினார்கள். மேலும் எனக்கு சிரியா அரசின் திறவுகோள்கள் வழங்கப்பட்டுள்ளன. இறைவன் மீது ஆணையாக இப்பொழுது சிரியாவின் செந்நிற மாளிகைகள் என் கண்முன் இருக்கின்றன என்று கூறினார்கள். இவ்வாறு அடித்ததனால் அந்த பாறை ஓரளவுக்கு பிளவுபட்டது. 2வது முறை அன்னார் அல்லாஹின் பெயரை கூறி கடப்பாறையை செலுத்தினார்கள். மீண்டும் ஒரு பொறி தென்பட்டது. இதனால் அன்னார் மீண்டும் அல்லாஹு அக்பர் என்று கூறினார்கள். மேலும் இம்முறை எனக்கு பாரசீகத்தின் திறவுகோள்கள் வழங்கப்பட்டுள்ளன. மதாயினின் வெள்ளை மாளிகைகள் எனக்கு தென்படுகின்றன என்று கூறினார்கள். இம்முறை பாறை சற்று அதிகமாகவே உடைந்தது. 3வது முறை மீண்டும் அன்னார் கடப்பாறையை செலுத்தினார்கள். அதனால் மீண்டும் ஒரு பொறி தென்பட்டது. அன்னார் மீண்டும் அல்லாஹ் அக்பர் என்று கூறினார்கள். மேலும் இம்முறை எனக்கு ஏமனின் திறவுகோள்கள் வழங்கப்பட்டுள்ளன. இறைவன் மீது ஆணையாக இப்பொழுது எனக்கு சனாவின் வாயில்கள் காட்டப்படுகின்றன என்று கூறினார்கள். அப்பொழுது அந்த பாறை முற்றிலும் தகர்ந்து தனது இடத்திலிருந்து விழுந்துவிட்டது. மற்றொரு அறிவிப்பில் இவ்வாறு உள்ளது, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உரத்த குரலில் தக்பீர் கூறினார்கள். பிறகு சஹாபா பெருமக்கள் கேட்டதன் அடிப்படையில் அன்னார் இந்த ஆன்மீக காட்சிகள் எடுத்துரைத்தார்கள். மேலும் முஸ்லிம்கள் இந்த தற்காலிக தடையை அகற்றிவிட்டு மீண்டும் தமது பணியில் மூழ்கிவிட்டார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட இவை ஆன்மீக காட்சிகளாகும். ஆக இந்த இக்கட்டான தருணத்தில் அல்லாஹ் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஸ்லிம்களின் வருங்கால வெற்றிகள் மற்றும் வளங்களின் காட்சிகளை காட்டி சஹாபாவிடம் தன்னம்பிக்கையையும் உற்சாகத்தின் ரோஹையும் ஏற்படுத்தினான். ஆனால் வெளிப்படையான நிலையில் இந்த நேரம் எவ்வளவு நெருக்கடியான சிரமமான நேரமாக இருந்ததென்றால், இந்த வாக்குறுதிகளை கேட்டு மதீனாவின் நயவஞ்சகர்கள் முஸ்லிம்களை இவ்வாறு ஏளனம் செய்தார்கள். வீட்டை விட்டு வெளியே கால் வைக்க ஆற்றல் இல்லையாம். சீசர் மற்றும் கிஸ்ராவின் அரசாட்சிகளை பற்றி கனவு காண்கிறார்கள். ஆனால் இந்த அருட்கொடைகள் அனைத்தும் முஸ்லிம்களுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்ததை இறைவன் அறிந்திருந்தான். எனவே இந்த வாக்குறுதிகள் தத்தமது நேரத்தில், அதாவது சில ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி காலத்திலும், அதிகப்படியானவை அன்னாருடைய ஹலீஃபாக்களின் காலங்களிலும் நிறைவேறி முஸ்லிம்களின் ஈமான் அதிகரிப்பதற்கும் மன நிறைவுக்கும் காரணமாயின. இது தொடர்பாக ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதியுள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், அகழ் தோண்டப்படும் போது நிலத்திலிருந்து எத்தகைய ஒரு பாறை வெளிப்பட்டது என்றால் அது மக்களால் எப்படியும் உடைந்த பாடில்லை. சஹாபா ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை பற்றி தெரிவித்ததும் அன்னார் தாமே அங்கு சென்றார்கள். தமது கையில் கடப்பாறையை பிடித்து அந்த பாறையில் ஓங்கி அடித்தார்கள். கடப்பாறை பட்டதும் அந்த பாறையிலிருந்து வெளிச்சம் வந்தது. அன்னார் அல்லாஹ் அக்பர் என்று கூறினார்கள். பிறகு மீண்டும் அன்னார் கடப்பாறையால் அடித்ததும் மீண்டும் வெளிச்சம் வந்தது. மீண்டும் அன்னார் அல்லாஹ் அக்பர் என்று கூறினார்கள். பிறகு அன்னார் 3வது தடவை கடப்பாறையால் அடித்தார்கள். பிறகு மீண்டும் பாறையிலிருந்து வெளிச்சம் வந்தது. அத்துடன் பாறை உடைந்து விட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் அன்னார் மீண்டும் அல்லாஹ் அக்பர் என்று கூறினார்கள். சஹாபா அன்னாரிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் ஏன் 3 முறை அல்லாஹ் அக்பர் என்று கூறினீர்கள் என கேட்டார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பாறையின் மீது கடப்பாறை பட்டதனால் 3 முறை வெளிச்சம் ஏற்பட்டது. ஆக 3 முறையும் இறைவன் எனக்கு இஸ்லாத்தின் வருங்கால முன்னேற்றங்களுக்கான காட்சியை காட்டினான். முதன்முறை வந்த ஒளியில் சீசரின் ஆளுமை பகுதியான சிரியாவின் மாளிகைகள் காட்டப்பட்டன. எனக்கு அதன் திறவுகோள்கள் வழங்கப்பட்டன. 2வது முறை வெளிப்பட்ட ஒளியில் மதாயினின் வெள்ளை மாளிகைகள் எனக்கு காட்டப்பட்டன. மேலும் எனக்கு பாரசீக அரசின் திறவுகோள்கள் வழங்கப்பட்டன. 3வது முறை வந்த ஒளியில் சனாவின் வாயில்கள் எனக்கு காட்டப்பட்டன. மேலும் எனக்கு ஏமனின் திறவுகோள்கள் வழங்கப்பட்டன. எனவே நீங்கள் இறைவனின் வாக்குறுதிகள் மீது உறுதியான நம்பிக்கை வையுங்கள். எதிரியால் உங்களை அசைக்கக்கூட முடியாது. நிகழ்ந்து வந்த இந்த அற்புதங்களில் உணவு தொடர்பான ஓர் அற்புதமும் இருக்கிறது.
உணவு தொடர்பான இன்னும் பல அற்புதங்கள் இருக்கும். ஆனால் ஒரு நிகழ்வு இவ்வாறு கூறப்படுகிறது. ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணவு சமைக்கச் செய்தார்கள். அதில் பரக்கத் ஏற்பட்டது. அதன் விவரம் பின்வருமாறு: இந்த நாள்களில் ஒரு நாளே ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டார்கள். அன்னார் பசியால் தமது வயிற்றில் கல்லை கட்டியிருந்தார்கள். சஹாபா பெருமக்கள் 3 நாள்களாக அங்கு இருக்கிறார்கள். எந்த உணவுப் பொருளையும் அவர்கள் சுவைக்கக்கூட இல்லை. 3 நாள்கள் ஆகிவிட்டன, உணவு எதுவும் உண்ணவில்லை. 3 நாள்கள் ஆகிவிட்டன, உண்ண எதுவும் கிடைக்கவில்லை. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வீட்டுக்கு செல்ல அனுமதி கோரினேன். எனவே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அனுமதி வழங்கிவிட்டார்கள். நான் வீட்டுக்கு சென்று என் மனைவியிடம், நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கடுமையான பசியின் அறிகுறிகளை கண்டேன். அதை கண்டு என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. வீட்டில் ஏதாவது இருக்கிறதா என கேட்டேன். அதற்கு அவர், வீட்டில் ஒரு சா அளவு, அதாவது 2.5 கிலோவுக்கும் சற்று குறைவான அளவு கோதுமையும் ஓர் ஆட்டுக்குட்டியும் உள்ளது என்று கூறினார். ஆக ஒரு சா அளவு கோதுமை இருந்த அந்த பாத்திரத்தை மனைவி வெளியெடுத்தார். அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஆட்டுக்குட்டியை அறுத்தேன். துணைவியார் கோதுமையை அரைத்தார். நான் இறைச்சியை அடுப்பில் ஏற்றிவிட்டேன். என் துணைவியார் கூறினார், உணவு கொஞ்சமாக இருக்கிறது. எனவே அமைதியாக ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பணிவுடன் கூறுங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களுக்கு முன்னால் நான் அவமானப்படும் நிலை ஏதும் வந்துவிடப் போகிறது. அதாவது மக்கள் அதிகமாக வந்து உணவு குறைவாக இருந்துவிடப் போகிறது. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் ஆஜரானேன். அமைதியாக அன்னாரிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களிடம் சிறிதளவு உணவு இருக்கிறது. ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 1 அல்லது 2 நபர்களும் வருகை தாருங்கள் என்று பணிவுடன் கூறினேன். எனவே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய விரல்களை என்னுடைய விரல்களில் வைத்து, எவ்வளவு இருக்கிறது என கேட்டார்கள். நான் இவ்வளவு இருக்கிறது என்று கூறினேன். ஆக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதிகம்தான், நல்லது, நீர் வீட்டுக்கு செல்வீராக. மேலும் மனைவியிடம், நான் வரும் வரை அடுப்பு பானையை கீழே இறக்க வேண்டாம் என்றும் ரொட்டி சமைக்க ஆரம்பிக்க வேண்டாம் என்றும் கூறுவீராக என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அகழ் தோண்டுபவர்களே, ஜாபிர் உங்களுக்காக உணவு தயார் செய்து வைத்துள்ளார், வாருங்கள் என்று குரல் கொடுத்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு முன்னால் செல்ல துவங்கினார்கள். எனக்கு எவ்வளவு வெட்கம் ஏற்பட்டதென்றால் அதை அல்லாஹ் மட்டுமே அறிய முடியும். நான் மனதில் இவ்வாறு கூறினேன், இதுவோ மிக அதிகமான மக்கள் வந்து விட்டார்களே, அல்லாஹின் மீது ஆணையாக ஒரு சா அளவு கோதுமையும் ஆட்டுக்குட்டியும் மட்டும் இருக்கையில் இவ்வளவு அதிகம் பேர் வருவது இழிவாகும். நான் வீட்டில் என் மனைவியிடம் சென்றேன். அப்பொழுது நான் அவரிடம் நடந்தது அனைத்தையும் எடுத்துரைத்து, கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடன் முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் அழைத்து வருகிறார்கள் என்று கூறினேன். அதற்கு மனைவி கூறினார், அல்லாஹ்வே, அமைதியாக பணிவுடன் தெரியப்படுத்துங்கள் என்று நான் உங்களிடம் சொல்லவும் செய்தேனே. கணவர் மனைவியிடம், நான் முற்றிலும் நீ கூறியது போன்றேதான் கூறினேன் என்று கூறினார். மனைவி அவரிடம், மற்ற எல்லாரையும் நீங்கள் அழைத்தீர்களா அல்லது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அழைத்தார்கள் என்று கூறினார்கள். ஈமான் மற்றும் களப்பற்ற தன்மையின் மொத்த உருவமான அந்த மனைவி இதை கேட்டதும், பிறகு கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை, அல்லாஹும் அவனது தூதரும் நன்கறிவார்கள், இப்பொழுது கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று கூறினார். இது அந்த பெண்மணியின் ஈமான் ஆகும். அவர் அந்த நேரத்தில் ஈமான் மற்றும் களப்பற்ற தன்மையில் தம் கணவரையும் மிஞ்சிவிட்டார். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பிறகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் இல்லத்திற்குள் வருகை தந்தார்கள். மேலும் நீங்கள் 10 பேராக உள்ளே வாருங்கள் என்று கூறினார்கள். அதாவது வந்திருந்தவர்களை 10 குழுக்களாக பிரித்தார்கள். ஜாபிர் அவர்களின் துணைவியார் மாவை வெளியே எடுத்ததும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் உமிழ்நீரை கலந்தார்கள். பரக்கத் ஏற்படுவதற்கான துஆ செய்தார்கள். பிறகு எங்களது பானையில் உமிழ்நீரை கலந்து பரக்கத்துக்கான துஆ செய்தார்கள். பிறகு எங்களிடம், ரொட்டி சுடுங்கள், குழம்பு ஊற்றுங்கள், பிறகு பானையை மூடி வைத்து விடுங்கள், பிறகு ரொட்டியை அடுப்பிலிருந்து வெளியே எடுங்கள், மேலும் ரொட்டிகளை மூடி வைத்து விடுங்கள் என்று கூறினார்கள். ஆக நாங்கள் அப்படியே செய்தோம். நாங்கள் குழம்பை எடுப்போம். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பானையை மூடிவிடுவார்கள். பிறகு அன்னார் அதை திறக்கும் போது அதில் சற்றும் குறையவில்லை என்பதை நாங்கள் கண்டோம். மேலும் அடுப்பிலிருந்து ரொட்டியை வெளியே எடுப்பார்கள். பிறகு அதை மூடிவிடுவார்கள். அதிலிருந்தும் எதுவும் குறைந்திருக்காது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொட்டிகளை துண்டுகளாக்குவார்கள். அதில் இறைச்சியை போடுவார்கள். மேலும் தம் சஹாபாவுக்கு அருகில் கொண்டு சென்று உண்ணுங்கள் என்று கூறுவார்கள். ஒரு கூட்டம் வயிறார உணவு உண்டதும் அவர்கள் சென்று விடுவார்கள். பிறகு மற்றவர்களை அழைப்பார்கள். எதுவரை என்றால் 1000 பேர் அந்த உணவை உண்டார்கள். எல்லாரும் சென்று விட்டார்கள். எங்களது பானை முன்னரை போன்று கொய்த்து கொண்டிருந்தது. எங்களது மாவு முன்னரை போன்றே கிடந்தது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதை நீங்கள் உண்ணுங்கள், மக்களையும் அனுப்புங்கள், ஏனென்றால் மக்கள் மிக அதிகமாக
பசியுடன் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். இந்த நிகழ்வை ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எழுதியுள்ளார்கள். அவர்கள் இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள்: ஒரு களப்பற்ற சஹாபி ஹதரத் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தில் பசியின் காரணமாக பலவீனம் மற்றும் பலுக்குறைவின் அறிகுறிகளை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தம் வீட்டுக்கு செல்ல அனுமதி கோரினார். அவர் வீட்டுக்கு வந்து தம் மனைவியிடம், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பசியின் கடுமை காரணமாக மிகவும் வேதனை இருப்பதாக தெரிகிறது, உன்னிடம் உண்பதற்கு எதுவும் இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அவர், ஆமாம், சிறிது கோதுமை மாவு இருக்கிறது, ஓர் ஆடு இருக்கிறது என்று பதில் கூறினார். ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்: இதனால் நான் ஆட்டை அறுத்தேன், மாவை பிசைந்தேன். பிறகு என் மனைவியிடம், நீ உணவை தயார் செய், நான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று வருகை தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினேன். என் மனைவி, பாருங்கள், என்னை இழிவுபடுத்தி விடாதீர்கள், உணவு குறைவாக இருக்கிறது, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அதிகம் பேர் வந்துவிட வேண்டாம் என்று கூறினார். ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள்: நான் சென்றேன். நான் மெதுவாக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னிடம் கொஞ்சம் இறைச்சியும் கோதுமை மாவும் இருக்கிறது, அவற்றை சமைக்குமாறு நான் என் மனைவியிடம் கூறி வந்துள்ளேன். தாங்கள் தங்களுடைய சில தோழர்களுடன் வருகை தாருங்கள், உணவை உட்கொள்ளுங்கள் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டேன். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உணவு எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டார்கள். நான் இதோ இவ்வளவு இருக்கிறது என்று கூறினேன். அதற்கு அன்னார், அதிகம் என்று கூறினார்கள். பிறகு அன்னார் தம் அக்கம் பக்கம் பார்த்து உரத்த குரலில், அன்சாரிகள் மற்றும் முஹாஜிர்களின் கூட்டமே, புறப்படுங்கள், ஜாபிர் நம்மை உண்ண அழைத்துள்ளார், சென்று உணவு உட்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இந்த குரலை கேட்டதும் பட்டினியாக இருந்த ஓர் 1000 சஹாபா அன்னாருடன் இணைந்து கொண்டார்கள். அன்னார் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நீர் விரைவாக செல்வீராக, மனைவியிடம் நான் வரும் வரை பானையை அடுப்பிலிருந்து இறக்க வேண்டாம் என்றும் ரொட்டிகளையும் சுட ஆரம்பிக்க வேண்டாம் என்றும் கூறுவீராக என்று கூறினார்கள். ஜாபிர் அவர்கள் வேகமாக சென்று தம் மனைவிக்கு தகவல் கொடுத்தார்கள். அந்த அப்பாவி பெண், உணவோ வெறும் சில மனிதர்களுக்கான அளவே இருக்கிறது, ஆனால் இவ்வளவு பேர் வருகிறார்களே, இப்பொழுது என்ன நடக்குமோ என்று மிகவும் பதற்றமடைந்தார். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சென்றடைந்ததுமே மிகவும் நிதானமாக பானை மற்றும் மாவு பாத்திரத்திற்காக துவா செய்தார்கள். பிறகு இப்பொழுது ரொட்டியை சுட ஆரம்பியுங்கள் என்று கூறினார்கள். இதற்கு பிறகு அன்னார் மெதுமெதுவாக உணவை விநியோகிக்க துவங்கிவிட்டார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்: எவன் கையில் என் உயிர் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக அந்த உணவாலேயே எல்லாரும் வயிறு நிறைய உணவு உண்டு எழுந்து விட்டார்கள். அப்பொழுது எங்கள் பானை அதே போன்று கொத்து கொண்டிருந்தது, மாவு அதே போன்று வெந்து கொண்டிருந்தது. அஸாப் போர் தொடர்பாக மற்ற விஷயங்களை இனி எடுத்துரைப்பேன் இன்ஷா அல்லாஹ். நான் துஆக்களின் பக்கம் கவனமூட்டிக் கொண்டே இருக்கிறேன். இதன் பக்கம் அதிகம் கவனத்தை வைத்திருங்கள். அல்லாஹ் நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவானாக. எல்லா நாடுகளிலும் வாழும் அஹ்மதிகளை, வங்காளதேசத்தில், பாகிஸ்தானில், மற்ற இடங்களில், எல்லா இடங்களிலும் எல்லா தீங்கிலிருந்தும் எல்லா அஹ்மதிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. உலகையும் அது எந்த நெருப்பில் விழுந்து கொண்டிருக்கிறதோ, எந்த நெருப்புக்குள் நுழைய மிக வேகமாக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து உலகத்தையும் காப்பாற்றுவானாக. அல்லாஹ் கருணை புரிவானாக. அல்லாஹ் எல்லா ஆற்றல்களுக்கும் சொந்தக்காரனாவான். இப்பொழுதும் கூட இந்த மக்கள் சீர்திருத்தத்தின் பக்கம் கவனம் செலுத்தினால் அல்லாஹ் இவர்களை இன்னல்களில் இருந்து வெளிக்கொணர முடியும். அல்லாஹ் இவர்களுக்கு அறிவும் புரிதலும் வரச் செய்வானாக. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم
ولذكر الله أكبر.